ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தானாம். அவன் ஒரு நாள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு பேர்டு பார்த்தானாம். அந்த பேர்டுக்கு ஏதோ அடிபட்டிருந்தான். உடனே அவன் அந்த பேர்டை எடுத்துகிட்டு போய் ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சு அதுக்கு லேசாக பேண்டேஜ் மாதிரி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டானாம். அப்படியே அது கூட பழகி பழகி டெய்லியும் அது கூட விளையாட ஆரம்பிச்சானாம். அது கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டானாம். ஆனால் என்னென்னா அந்த பேர்டு அவன்கிட்ட அவனுக்கு கத்தும் அவன்கிட்ட விளையாடும். ஆனால் அவன் எப்பயுமே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குமா. அப்போ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு அவங்க அம்மாட்ட போய் சொன்னானாம். அம்மா, நான் இந்த பேர்டை நல்லா பார்த்துக்கிறேன், அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறேன், அது கூட விளையாடுறேன், அப்பயும் ஏம்மா அது சந்தோஷமா இல்லை, ஒரு மாதிரி எப்பயுமே டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டானாம். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ செய்றியா அப்படின்னு கேட்டாங்களாம். சொல்லுங்கம்மா செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ இப்பயே போய் அந்த பேர்டை ஃப்ரீயாக விடு, அது பறக்கட்டும், அது எங்கே பறக்குதோ பறக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவன் வந்து, அம்மா விட்டு பறந்துருச்சுன்னா திருப்பி அது என்கிட்ட வராது இல்லைம்மா, அப்புறம் நான் எப்படிம்மா அது கூட விளாடுவேன் அப்படின்னு கேட்டாங்க. நீ அம்மா சொல்கிற மாதிரி செய், அப்போ நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னாங்க. உடனே அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக அவன் அப்போவே அந்த பேர்டை அவன் கேஜ்லேருந்து திறந்து விட்டானான். அது நல்லா ஃப்ரீயாக பறந்து போயிடுச்சான். அப்புறம் பார்த்து திரும்பி வரும் வரும்னு வெயிட் பண்ணானா. முதல் நாள் வரலையாம், 2வது நாள் வரலையாம், 3 நாள் ஆயும் வரவே இல்லையாம். அப்போ அவன் ரொம்ப டல்லாகவே இருந்தானாம். பேசாமல் நம்மளே வச்சுருந்துருக்கலாம், இப்போ விட்டுட்டோம், நம்மக்கிட்ட வரவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தானாம். அப்போது 3 நாள் கழித்து அதே பறவை திரும்ப அவனை தேடி வந்துச்சான். அவன் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சான். அது கூட விளையாண்டானான். என்னென்னா கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடிட்டே இருந்த பறவை கொஞ்ச நேரத்தில் பறந்து போயிடுச்சான். அதுலேருந்து டெய்லியும் அந்த டைமுக்கு அந்த பேர்டு கரெக்டாக அந்த குட்டி பையன்கிட்ட வந்துருமா. வந்து அவங்க கூட விளையாடிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பறந்து போயிருமா. அந்த பையனும் ஹாப்பியாக இருந்தானா, அந்த பேர்டும் ஹாப்பியாக இருந்ததாம். அதனால் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நீங்கள் சொன்ன ஐடியா சூப்பர்மா, ரொம்ப தேங்க்யூம்மா அப்படின்னு சொன்னாங்கம்மா. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த இந்த பையன் மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதாவது நமக்கு பிடிச்சவங்க யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுடுறோம். எப்போ நம்ம அவங்க மேலே அன்பு வைக்கிறோமே, அப்போவே நம்ம வந்து அவங்க மேலே ரொம்ப உரிமை எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறோம். அதாவது அவங்க செய்கிற எல்லா செயலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறோம். அந்த உரிமையினால் நிறையா மன சங்கடங்கள், கோவங்கள், கஷ்டங்கள் நிறையா வருது. அந்த உறவுகளுக்குள்ள பிரச்சனை கூட வருது. ஸோ அந்த அவங்க அம்மா சொன்ன மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கணும்னு நினைக்காம அந்த உறவை ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தான் அந்த உறவும் சுமூகமாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாக இருக்கும். இன்னொரு விஷயம், ஒரு பொருளோ ஒரு உறவோ ஃப்ரீயாக விடுங்க. அது உங்களுக்கானதாக இருந்தால் கண்டிப்பாக திரும்ப உங்களை தேடி வரும். இன்கேஸ் உங்கள்கிட்ட தேடி திரும்ப அது வரலையா, அது உங்களுக்கானதா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கலாம். டேக் கேர். பை.